உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே காருண்ய நேரம் நிகழ்ச்சிக்கு மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் குறித்ததான சத்தியங்களை நாம் தியானிக்கவிருக்கிறோம். மத்தேயு கடைசி அதிகாரத்திலிருந்து கிறிஸ்துவின் சத்தியத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கு மார்க்கு கடைசி அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மார்க்கு 16வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் மூலமாக உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கு சொன்ன சில விஷயங்களை நாம் இதுல தியானிக்க முடியும். முதல்ல விசுவாசங்கிறது என்ன, யாரு விசுவாசி என்று சொல்லி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 15வது வசனத்துல இயேசு அவங்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களை தம்மேல ஏற்றுக்கொண்டு தன்னை பாவ பலியாக்கி, தன்னையே பாவத்தை சுமந்து தீர்க்கிற பலியாக்கி அவர் நமக்கு மீட்பையும் விடுதலையும் உண்டு பண்ணினார். அப்படி அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3வது நாள் உயிரோட மரித்தோரிலிருந்து எழும்பினார். அப்ப இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்திற்குள்ளே வரப்போகிறார். அவர் மனிதனாய் உலகத்துக்குள்ள வந்து நமக்காக நமக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டு மீட்டெடுக்கும்படியாக, நாம உலகத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தோம்ல, நம்மை மீட்டெடுக்கும்படியாக மனிதனாய் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். மீண்டும் அவர் பரத்துக்கு ஏறி சென்றிருக்கிறார். உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்திற்கு பரலோகத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார். மீண்டும் அவர் இந்த உலகத்துக்குள்ளே வரப்போகிறார். வரப்போகிற ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற அவரை எதிர்நோக்க, அவருக்கு எதிர்கொண்டு செல்ல நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் சுவிசேஷம். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மரணத்திற்கும் ஆக்கினைக்கும் பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் நம்ம தப்பி பிழைக்கும்படிதான் இயேசு இந்த உலகத்துக்குள்ள மனிதனாய் வந்தார். அவர் தன்னுடைய ஜீவனையே அதுக்கு கிரயமாய் கொடுத்தார். அப்படி கிரயம் செலுத்தி மீட்டெடுத்த நம்மை ஆண்டவர் அவருக்கு சொந்தமாய் மாற்றி இருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு, அவருக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனா இத விசுவாசியாதவங்களுக்கு இயேசுவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, இந்த சத்தியங்களை, இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய விசுவாசிகளாய், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சொந்த ஜனங்களாய் நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மாற்றப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் கல்வாரி மரணம் இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. இப்ப நம்ம விசுவாசிகள் ஆகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை, அவரை ஏற்றுக்கொண்டவங்க அவருடைய பிள்ளைகளாவே மாறிடுறோம். ஏசப்பான்னு அதனாலதான் சொல்றோம், அவருக்கு நாம் பிள்ளைகளாவே மாறிடுறோம். இப்ப அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவங்க மூலமா என்ன அடையாளங்கள்லாம் நடக்கும் என்று சொல்லி இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எல்லா பிசாசும் நம்ம முன்னாடி தலை விரிச்சு போட்டு ஆடுறது இல்ல. நிறைய வகையான பிசாசுகள் சில பேருக்குள்ள உள்ள இருந்துகிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறது, அவங்களுடைய சரீரத்தை, நன்மைகளை அழிக்கிறது, சுகத்தை அழிக்கிறது, அவருடைய குடும்ப சமாதானத்தை அழிக்கிறது. ஏதோ ஒரு விதத்துல பிசாசு சில குடும்பங்களை, சில வீடுகளை, சில நபர்களை, சில துறைகளை, அரசு துறையோ தனியார் துறையோ, சில துறைகளை, சில நிறுவனங்களை ஏதோ ஒரு விதத்துல ஆளுகை செய்கிறது, ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு தேசத்தையே சில பிசாசுகள் துரைத்தனம் பண்ணுகிறது, அதிகாரம் பண்ணுகிறது. ஆக இயேசுடைய சிலுவை மரணத்தினாலே மீட்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளாகிய நாம், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் எங்கே எந்த பிசாசு மறைந்து கொண்டு இருக்கிறதோ அதை துரத்தும்படியாக
நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினால மழையை பார்த்து இங்க இருந்து விசுவாசம் உள்ளவங்களா மழையை பார்த்து இங்க இருக்கிறத பேர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது நடக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மாதிரிதான் பிசாசை பார்த்தும் போ இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி துரத்துனா அது வெளியேறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு தேவ மனுஷன் பிசாசை இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துறேன் போ போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். ஒண்ணு நடக்கலையாம். அப்ப என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டாராம். எப்ப அது பிசாசு இல்ல, அது பிடிவாதம்னு சொல்லி ஆண்டவர் பேசினாராம். சில நேரங்கள்ல சில ஆவிகள் மறைந்திருந்து வேலை பார்க்குது. சில நேரங்கள்ல அது வெளியே வருது, வெளிப்படையா தன்னை வெளிப்படுத்தி காட்டுது. ஏதோ ஒரு விதத்தில் அது எப்படி கிரியை செய்தாலும் ஆண்டவராகி இயேசு இந்த உலகத்துக்குள்ள வரும்போதே அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஆதியாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி அவர் வெளிப்பட்டார். ஆகிய அவனுடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது முதல் அழிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது. ஆகவே நாம் தைரியமாக நின்று இயேசுவின் நாமத்தினாலே அவர் நமக்கு ஜெயம் எடுத்ததை, சிலுவையில சம்பாதித்த வெற்றியை நாம் பிரகடனப்படுத்த முடியும். இப்படி அநேக குடும்பங்களுக்குள்ள அடிமைத்தனங்களிலிருந்து, பாவ பிசாசுகளிலிருந்து, சாபங்களிலிருந்து விடுதலையை கொண்டு வரும்படியாய் தேவன் விசுவாசிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது விசுவாசிகள் மூலமா நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நவமான பாஷைகளை பேசுதல். எத்தனை நேரம் நம்ம சோர்ந்து போறோம்ல, இவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா கூட சூழ்நிலைகள் சில நேரங்கள் சோர்வடைய பண்ணுது. எலியா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியே இறங்கி வர பண்ணார். ஆனா அவரே சோர்ந்து போய் எசபேல்ங்கிற ஒரு பொல்லாத ராணிக்காக பயப்பட்டு அவர் சூரியச்செடியின் கீழே போய் படுத்துட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்பேற்பட்ட தேவ பிள்ளையா இருந்தாலும், எவ்வளவு தேவனுக்காக வல்லமையான காரியங்களை செய்கிறவங்களா இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்முடைய மாம்சத்துல சோர்வுகள் வரக்கூடும். ஆனா ஆண்டோடைய வார்த்தை அந்நிய பாஷைகளினால இதுதான் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரோடு இந்த ரகசியமா பேசுகிற, அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை தேவனோடு பேச 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 தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். மகளே, இது இப்படித்தான், இதற்காக நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை, உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நேரம் எடுத்து பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ரகசியங்களை நம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்தி தருவார். இதுதான் அந்நிய பாஷையில பேசும் பொழுது இந்த சோர்ந்து போகிறதுல இருந்து தூக்கி எடுக்கப்படுகிற அனுபவம். சில நேரங்கள்ல ஆண்டவர் தேவ மனுஷர்களை கொண்டு பேசுவார், சில போதனைகள் மூலமாக பேசுவார். ஏதோ ஒரு விதத்துல ஒரு முறை நான் மிகவும் சோர்ந்து போயிருந்த போது, அவங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமா நடக்கிறது நமக்கு நடக்காதா, எல்லாருக்கும் இவ்வளவு சீக்கிரமா கிடைக்கிறது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சில விஷயங்கள், சூழ்நிலைகள் நம்மை சோர்ந்து போக பண்ண போது ஆண்டவருடைய வார்த்தை அது அழகா நம்மை தேற்றுகிறத நம்ம பார்க்க முடியும். சீக்கிரத்துல கிடைக்கிற ஆசீர்வாதமும் இருக்கு, துரிதமாய் கிடைக்கிறதும் இருக்கு, தாமதமாய் கிடைக்கிறதும் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தருடைய அழைப்புக்கு தக்க வழங்கப்படுது. உன்னுடைய அழைப்புக்கு உன்னுடைய பொறுமை அவசியமா இருக்கிறது. இன்னும் காலங்கள் தாமதப்படுது. கால தாமதங்கள் என்பது பனிஷ்மெண்ட் கிடையாது, இன்னும் நம்மை அவருக்குள்ள உருவாக்குகிற ப்ரூனிங் அப்படின்னு சொல்லப்படுற, கிளை நறுக்கி களை பிடுங்கி சுத்தம் செய்து மிகுதியான கனிகளை கொடுக்கும்படி சுத்திகரிக்கப்படுகிற காலங்களா இருக்கிறதுனாலே சில விஷயங்கள், சில காரியங்கள் தாமதமாகிறது. இப்படி ஆண்டவர் ஏதோ ஒரு சத்தியத்தை, ஏதோ ஒரு வசனத்தை கொண்டு சில பேருக்கு உடனே ஒரு வெளிநாளுக்கு குழந்தைகள் நிறைய பேர் இருந்தார்கள், ஆனால் அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. ஆனால் அன்னாளுக்கு ஒரு குழந்தை பிறந்த போது அது இஸ்ரவேல் தேசம் எங்கும் பெயர் சொல்லப்படுகிற மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டது. அப்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்களை ஆண்டவர்
முதலே பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். இது புரிந்து கொள்ளாத போது நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனா ஆண்டவர் அந்நிய பாஷை மூலமாக தேவ ரகசியங்களை அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து பேசும் பொழுது, அவர் பேச பேச அந்த விஷயங்கள் வெளிப்படும் போது நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆஹா, இது ஆண்டவர் மகிமைப்படுகிற காரியம் என்று சொல்லி அப்ப நமக்கு அந்த சோர்வு நீங்கி போகிறது. இதற்காக நவமான பாஷைகளை பேசுகிற அனுபவத்தை, இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான குடித்தாலும் அதை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பாருங்க, எத்தனை ஆச்சரியமான விஷயங்கள். சாதாரண விசுவாசிகளால இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் எனக்குள்ளே வாழ்கிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவராலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். சில நேரங்களை நான் பார்த்திருக்கிறேன். சுகவீனமான பிள்ளைகளை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு நெற்றியில சிலுவையை வரைந்து இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி சிலுவையை வரைந்து ஜெபிக்கும் பொழுதே அந்த அதுக்குள்ள இருந்த ஒரு பலவீனம், அதை படிக்க முடியாதபடி தடுத்து கொண்டிருந்த ஒரு காரியம் இயேசுவின் நாமத்தினால் அதை விலகி போயிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். பாதிக்கப்பட்டு நரம்பு பாதிக்கப்பட்டதுனால படிக்க முடியாம சாப்பிட முடியாம இருந்த ஒரு அருமையான மாணவி தொட்டு ஜெபிக்கும் பொழுதே, ஜெபிக்கிற நேரத்துல தானே ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விடுதலை. உடனே வாய் திறந்தது, வாய் பேசும்படி சாப்பிடும்படி ஆண்டவர் அற்புதம் செய்தது. சாதாரணமா நாம் ஒவ்வொருவராலும் முடியும் என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சில நேரங்கள்ல சமாதானம் இல்லாம அப்படியே சமாதானம் இல்லாம கஷ்டத்துக்குள்ள மன வருத்தத்துக்குள்ள இருக்கிற ஒரு அருமையான மாணவி, 2 வருஷம் ஆயிட்டு மிஸ் எங்க அம்மாவை பார்த்து எனக்கு ரொம்ப தேடுது, ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி ஆசையோட ஒரு பாரத்தோட வந்த அந்த பிள்ளைய பார்த்து இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபிப்போம், அம்மா வருவாங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணி ஆச்சரியமா இருந்தது. அந்த வீக்கெண்டே சாட்டர்டே எங்க அம்மா என்ன பார்க்க 2 வருஷம் கழிச்சு அம்மா என்ன பார்க்க வந்தாங்க என்று சொல்லி அந்த பிள்ளை வந்து சந்தோஷமா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. பிசாசு நீங்குகிறது. சாதாரணமா உங்களை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் இந்த விஷயங்களை செய்கிறார். இது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், தந்திருக்கிற நமக்கு அருளப்பட்டு இருக்கிற ஒரு அடையாளம். இது வசனம் இப்படிதான் சொல்லுது, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுக்கு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவங்க புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்றாங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறார். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இதைதான் கற்றுத் தருகிறார். உங்களை கொண்டு என்னை கொண்டு அவர் கிரியை நடப்பிக்க அவர் ஆவலா இருக்கிறார். அவர் நம்மில் வாஞ்சியா இருக்கிறார். எப்ப நம்ம அர்ப்பணிப்போம், எப்ப இந்த அனுபவத்துக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போம், என் பிள்ளையை நான் பயன்படுத்தட்டும், என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து நான் அற்புதங்களை செய்யட்டும், நான் அதிசயங்களை செய்யட்டும், என் வசனத்துக்கு சாட்சியாய் நான் அவர்களை நிறுத்தட்டும், அவர்களுக்கு நான் உதவி செய்யட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்ம ஏவிக்கொண்டே இருக்கிறார், நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம தான் பயப்படுறோம். அதான் முதல் செய்தியிலே ஆண்டு சொல்றார், பயப்படாதீங்க. நம்ம தான் சந்தேகப்படுறோம், என்ன கொண்டா எனக்கெல்லாம் நடக்குமா, என்ன கொண்டு செய்ய முடியுமா, சந்தேகப்படுறோம். அதான் ஆண்டு சொல்ற, சந்தேகப்படாத, பயப்படாத, சந்தேகப்படாத என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க, அவர்கிட்ட தங்கி இருங்க, அவர் பாதத்துல அமர்ந்திருங்க. அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்களுக்கு காட்டிய ஆண்டவரே சத்தியங்களை நாங்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்களால நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. இதோ நானும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். விசுவாசிகளாய் நீர் எங்களை மாற்றி இருக்கிறீர். உங்க விசுவாசத்தை நீங்க எங்களுக்குள்ள அருளி செய்து இருக்கிறீங்க. அப்படின்னா எங்களை கொண்டு ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவரே, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வரும்போது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும், உன்னை கொண்டு நடக்கும், உலகம் வியக்கிற விதத்துல நடக்கும்னு சொல்லி இந்த நேரத்துல நீங்க எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, யாரோ ஒரு பெரிய ஊழியக்காரங்க மூலமா தானே நடக்க முடியும் அப்படிங்கிறது இல்ல. உங்க பாதத்துல வந்து உண்மை பணிந்து கொள்ளுகிற, அண்டி கொள்ளுகிற, பற்றி கொள்ளுகிற, உண்மை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரை கொண்டு நடக்கும்னு சொல்லி இந்த நேரத்துல
நீங்க எங்களோடு கூட பேசுகிற அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். யார் யார் பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். யார் யார் பிசாசினால் போராட்டத்துக்குள்ள இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகட்டும். உங்க வார்த்தை உள்ள போகும்போதே, இந்த வார்த்தையின் அதிகாரம் வெளிப்படும் பொழுதே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. எங்களையும் உம்முடைய பயனுள்ள கருவிகளாய் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கருவியாய் நீர் எடுத்து பயன்படுத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனம் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.